நவம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ வருது. மேடம், இந்த நாய்க்கு தலையில இப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு. இத எப்படியாவது காவந்து பண்ணி குடுங்க அப்படின்னு. எந்த ஊர் அப்படின்னா, காட்டூர், திருச்சிக்கு பக்கத்துல. தஞ்சாவூர் மெயின் ரோட்ல. இந்த நாய் இப்படி அடிபட்டிருக்கு. யாராவது காப்பாத்த வழி இருந்தா போய் காப்பாத்துங்க. பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு வீடியோவை நான் பதிவு பண்றேன். அதுக்கு ரிப்ளை நிறைய இடத்துல இருந்து வருது. அதில் ஒரு சில கேள்விகள். ஏன் அந்த இடத்துல வீடியோ போட தெரிஞ்சவங்களுக்கு இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரலையா, அல்லது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்தது. நான் அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு யாராவது இருந்தால் போய் காப்பாற்றுங்கன்னு நான் மறுபடியும் அதை ரெக்வஸ்ட்டாக வச்சேன். மறுநாள் நவம்பர் 5ஆம் தேதி ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, திருச்சியை சேர்ந்தவங்க, எனக்கு யார் என்னங்கிற எந்த விவரமும் தெரியாது. ஆனால் இவங்க அங்கே கிளம்பி போய் அந்த நாய்க்கு தேவையான அனைத்து மெடிசனையும் வாங்கி கொடுத்துட்டு நாயை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க முடியலை, வந்துட்டாங்க. நாயை பிடிச்சி வச்சுக்கிட்டு ராஜலட்சுமிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க மறுநாள் அங்கே போய் நாய்க்கு தேவையான உதவிகளை செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் நான் இதிலே பதிவு பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த ராஜலட்சுமி யார் அப்படின்னு விசாரிக்கும் போது எனக்கு விஷயம் தெரிஞ்சது. கணவனும் மனைவியும் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காரணமோ அவங்க எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காங்க. ராஜலட்சுமி தெருநாய்களுக்கு உதவி பண்ணுற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் தெருநாய்னு பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தெருவில் நாய் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நீங்கள் தெருநாய்னு சொல்லாதீங்க, பரையாடாகுன்னு சொல்லாதீங்க. இந்த கோவத்தெல்லாம் எங்கே காட்டணுமோ அங்கே போய் காட்டுங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான பதிவு எனக்கு அவசியமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கமெண்ட் யாரும் போடாதீங்க. இந்த ராஜலட்சுமிக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தா கணவரோட கடையிலிருந்து கிடைக்கிறது தான். இதை எடுத்துக்கிட்டு இந்த திருநாய்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் நான் பக்காவாக விசாரித்ததுக்கு அப்புறம் நம்ம சேனலில் அவங்கள பற்றி வீடியோ போடுறேன். ராஜலட்சுமியை பற்றி போட்ட வீடியோவுக்கு எவ்வளவு பணம் வாங்கினீங்க அப்படின்ற கேள்வியை அவங்கக்கிட்ட முன் வச்சுருக்கவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த சேனல் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சேனல். இந்த சேனலில் யாருக்கிட்டையும் பைசா வாங்கி அதன் மூலியமாக சேனலை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே நான் வச்சுக்கல. கேமராமேன் கிடையாது, எடிட்டர் கிடையாது, யாருமே கிடையாது. நான் வீடியோ எடுக்கிறேன், நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால எனக்கு செலவுகள் அப்படின்னு இங்கே தேவைப்படலை. அதனால நான் யார்ட்டையும் காசும் வாங்கலை, எதிர்பார்க்கவும் இல்லை. அடுத்த ஒரு 17 நாள் கழிச்சு எனக்கு இன்னொரு வீடியோவும் வருது. அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. காயத்தோடு தெரிஞ்ச அந்த நாயோட தலையில காயம் ஆறுன வீடியோ எனக்கு வந்துச்சு. ராஜலட்சுமி மேடத்துக்கிட்ட நான் கேட்டேன், மேடம் நான் இப்போ இந்த வீடியோவை பதிவு பண்ணவா அப்படின்னு. இல்லை இருங்க, அது மேலே முடி வளரட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வீடியோவை போட்டு அதுலேருந்து லைக்கு ஷேரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி விஷயம் நடக்குது, நடந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து ராஜலட்சுமி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம், அந்த நாய் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி செத்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதோ ரோட்டில் அடிபட்டு செத்து கிடந்துச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் அந்த வீடியோ ஃபோட்டோ எதுவும் ஷேர் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. திருச்சியிலேருந்து 2 பஸ்ஸு மாறி இவங்க அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ அந்த நாய்கள் மேலே உயிரோடு இருக்கட்டுங்கிற அக்கறை. சரிங்களா? அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்க அந்த நாயை கவனிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நானே அவங்கள்ட்ட சொன்னேன், ஏங்க அந்த நாய் அடிபட்டுச்சோ இல்லை உயிரோடு இருக்கோ, ஆனால் இருந்துட்டு போகட்டும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் அதோட அந்த விஷயத்தை முடிச்சிட்டேன். இப்போது இந்த வீடியோவை நாம் ஏன் நம்ம சேனலில் பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் திருச்சியில் இந்த மாதிரி ஒரு நபராம், அவங்க இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்களாம் அப்படின்னு. ஸோ இது எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னது? உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நான் யார்கிட்ட பேசினாலுமே ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஸோ அது மாதிரி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ப்ரூஃப் இருக்குது, வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள், நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி இந்த லிங்கை அனுப்பி விட்டாங்க. அதில் அந்த அம்மா அழுதுக்கே வீடியோ போடுறாங்க. நாய்க்குட்டியை வச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு ராஜலட்சுமி நினச்சிருந்தா யூடியூப் ஆரம்பிங்க, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிங்கன்னு நான் திட்டி 2 நாளைக்கு முன்னால் தான் அவங்க இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே அதில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை நம்ம குற்றச்சாட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது தான் நான் யோசித்தேன், இனி இந்த நாய்க்குட்டிகளை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம சேனல் வழியாக அவங்கள ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய்க்குட்டி வருமானம் அப்படிங்கிறது சில பேருக்கு தேவையே படலை. நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் இறங்கி வேலைகளை செய்கிறாங்க. நாம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் 2 இருக்குங்க. ஒன்று, ராஜலட்சுமியை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தைரியமாக சொல்ல முடியும், அவங்க எந்த ஒரு பணமும் யாருக்கிட்ட எதிர்பார்க்கல. சமீபத்தில் ஒரு நாய்க்குட்டிக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க இறங்கையில் பணமே இல்லை அப்படிங்கிற போது அவங்களுடைய அந்த குரூப்பில் இந்த பதிவை போட்டிருக்காங்க, இந்த நாய்க்குட்டிக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு. அப்பவும் அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்தது. இந்த தெருவில் நிற்கக்கூடிய இந்த ஜீவன்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க இவ்வளோ உயரத்துலேயும் இருக்கிறாங்க, இவ்வளோ உயரத்துலேயும் இருக்காங்க, இப்படியே இருக்காங்க, அடிமட்டத்திலே இருக்காங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுகளை வச்சு நம்ம சம்பாதிச்சுக்குவோம் முடிஞ்ச மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, போயிட்டு போகுது, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கட்டும், இந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற மனநிலைமையில் நிறைய பேர் இருக்கிற இந்த சூழலில் நாமளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்.
ஆனால் இந்த நாய்க்குட்டிகளை வச்சு சம்பாதிக்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இனி ப்ரூஃபோட நம்ம சேனலில் காணொளி பதிவாக போகிறது அப்படிங்கிற தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற நோக்கம். எப்பா இந்த வாயில்லா ஜீவன்களை நிறைய பேர் நிறைய இடத்துல அடிக்கிறாங்கப்பா, துரத்துறாங்கப்பா, என்னென்னமோ செய்கிறாங்க. பாவம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு பூ விற்கிற அம்மா 150 ரூபாய்க்கு இந்த நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறத நான் என் கண்ணால் பார்த்துக்கிட்டு வரேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இந்த நாய்க்குட்டிகளுக்காக இறங்கி வேலை செய்கிற இதே இடத்துல இவங்களை வச்சு சாப்பாட்டுக்குன்னு பணம் வாங்கி இவங்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிற நபர்கள் எனக்கு தெரிஞ்சும் இது வரைக்கும் நான் தெரியாத மாதிரி இருக்கேன். இந்த காணொலி வழியா உங்ககிட்ட நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையா உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு பேர் என்னைக்குமே வந்ததில்லை, அதை எதிர்பார்த்ததும் இல்லை. அந்த உழைப்பாளிகள் அவங்கள நீங்க மேடை ஏற்றி பொன்னாடை போத்தி பேர் சொல்லி அவங்கள வாழ்த்த வேண்டாம். இது போல அவங்கள கெட்டவங்கன்னு காண்பிச்சு நாம வளர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் இருக்காதீங்க. அதையும் மீறி செஞ்சீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க தான் சீஃப் கெஸ்ட்.